கனமழை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் காய்கறிகளின் விளைச்சல் குறைந்துள்ளதால் அதன் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதுகுறித்து இயற்கை விவசாயிகள் சங்கத்தின் சேலம் மாவட்ட தலைவர் தங்கவேலுடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் பருவநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தின் காரணமாக காய்கறிகளின் விளைச்சல் மட்டுமின்றி அறுவடையும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கார்த்திகை மாதம் பிறந்த நிலையில் சபரிமலை சீசனும் துவங்கியுள்ளதால் காய்கறிகளின் தேவை அதிகரித்துள்ளது. ஆனால் தேவை அதிகரித்துள்ள நிலையில் வரத்து சரிந்துள்ளதால் அவற்றின் விலையில் கடும் உயர்வு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கடந்த வாரம் வரை கிலோ 60 ரூபாய்க்கு விற்ற முருங்கைக்காய் இன்று கிலோ 200 ரூபாய்க்கு விற்கிறது. அதனை போல் வெண்டைக்காயின் வரத்து முற்றிலும் நின்றுவிட்டது. மேலும் குறைந்த அளவில் வரும் வெண்டைக்காயின் விலையும் கடந்த வாரம் 40 ரூபாய்க்கு விற்றது இன்று 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் விற்கிறது. இதனை போல் அனைத்து வகையான காய்கறிகளின் விலையும் உயர்வு ஏற்பட்டுள்ளது. இந்த உயர்வு குறித்து நம்ம விளக்குவதற்காக தமிழக இயற்கை விவசாயிகள் சங்கத்தினுடைய சேலம் மாவட்ட தலைவர் தங்கவேல் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். சார், இந்த காய்கறிகள் விலை உயர்வுக்கு என்ன காரணம்? பனிப்பொழிவு தான், பருவநிலை மாற்றம். எல்லா காயுமே விலை ஏறிக்குது, கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இப்போ போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு 5 ரூபா 10 ரூபா விலை ஏறிக்குது. காரணம் என்னன்னா பனிப்பொழிவு தான். பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால பருவநிலை மாற்றங்கள் காரணமாக விளையாட்டு காரணம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு இருந்த வெண்டைக்காய் இன்னைக்கு 45 ரூபா உழவு சந்தை. வெளியில் பார்த்தா 60 ரூபா 80 ரூபா வரைக்கும் போயிடுது. அதே மாதிரி முருங்காய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 120 140 உழவு சந்தை. வெளியில் பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும் விற்கிது. வெண்டைக்காய் சுத்தமாக அறுவடையே இல்லைங்க. காரணம் பயங்கரமான பனிப்பொழிவு, பருவநிலை மாற்றம். இப்போ இந்த ஐயப்பன் சீசன் ஆரம்பிச்சிச்சு, காய்கறிகள் தேவைகள் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம், தை மாதம் முழுவதும் முருங்கைக்காய் விலை குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பனிப்பொழிவு அதிகமாக இருந்தாலும் பூ பூரா கொட்டி போயிருங்க. பூ பூரா கொட்டி போனால் உங்களுக்கு காய்கறி ரொம்ப மறுபடியும் பிடிச்சி தான் வரும். மாசி மாதத்துக்கு மேலே தான் கொஞ்சம் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு 3 மாதத்துக்கு காய்கறி நிலவரம் இதே நிலவரம் தான் இருக்கும். அதில் 2 காய் ரொம்ப அதிகம், வெண்டைக்காயும் முருங்காயும். தேவைகள் இப்போ கோயில் சீசன் ரொம்ப தேவைப்படுது. ரொம்ப டிமாண்ட். சேலம் உட்பட தமிழக மார்க்கெட்டுகளுக்கு முருங்கைக்காய் எங்கிருந்து விற்பனைக்கு வருகிறது? இது இந்த வெளிமாநிலத்திலிருந்து வருதா இல்ல தமிழகத்திலிருந்து தான் வருதா? இதனுடைய விலை அதிரடியா, அதாவது 2 மடங்கா உயர்ந்ததுக்கு காரணம் என்ன? இங்க திருப்பூர் மாவட்டம் கோயில்பட்டி, ஒட்டஞ்சத்தரம், கொங்குமண்டல பகுதியிலிருந்து அங்கே வருது காய்கறி. இப்போ அங்கே ரொம்ப பனிப்பொழிவு அதிகங்கிறதுனால தான் இப்போ அந்த காய்கறி பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சீசனால அந்த காய்கறிலாம் கேரளா போகுது. அதனால தமிழகத்துக்கு குறைஞ்ச காய்கறியே கிடைக்குது. கேரளா போகிறதுனால நமக்கு முருங்கை இங்கே உள்ளூர் உற்பத்தி குறைவாக இருக்குது. அதனால தான் அந்த முருங்கை விளையிறதுக்கு காரணமே ஃபுல்லாக கேரளா போகிறதுனால தான். தமிழகத்தில் பருவநிலையில் மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக காய்கறி விளைச்சல் பாதித்துள்ளது. மேலும் தொடர்ந்து இன்னும் பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் மேலும் காய்கறியின் விலை உயரும் எனவும், பொங்கல் பண்டிகைக்கு பின்னரே காய்கறியின் விலை சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன். தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம், அரசியல், நிர்வாகம், ஆன்மீகம், தமிழ், கலாச்சாரம், தேச பாதுகாப்பு, அதிரடியான கேள்விகள், அசர வைக்கும் பதில்கள், தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation with gratitude. G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book call 8939710009.